என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா செய்கிறது எப்படி. இது வந்து ஆக்சுவலாக நான் செய்யலை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி பிரதர்ஸ், அதாவது பேச்சுலராக தங்கியிருக்க பசங்க வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் இவங்க எப்படி உப்புமா செய்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டோடனே, நாங்கள் வந்து அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரோம், வீடியோவை மேக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகேடா, அவங்க சமைக்கிறத எடுப்போமேன்னு சொல்லிட்டு இப்படி தான் சமைக்கிறாங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ரவை உப்புமா பண்ணுறதுக்கு ரவையை வறுத்துட்டாங்க. வறுத்துட்டு எண்ணெயை ஊற்றி இதில் ஒரு காமெடி பண்ணாங்க. எண்ணெய் காயவே இல்லை, அதுக்குள்ளே கடுகல்லி கொட்டியாச்சு. பேச்சுலரோட குக்கிங் இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்றதை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு எண்ணெய் வச்சு ரொம்ப நேரமாக ஐயோ எண்ணெய் காயில, பட் கடுகு போட்டாச்சு. என்னடா கடுகு பொடியிலேன்னு இந்த பக்கத்து எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, பொடியிலனா போயிட்டு போகுது, பொறுமையாக பொடியட்டும்ப்பான்னு சொல்லிட்டு இப்போ கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே. ஸோ ஒரு கிட்டத்தட்ட இப்போ வீடியோ போகும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நேரமாக கடுகு அடுப்புலேயே கிடக்குது, ஆனால் பிடிச்ச மாதிரி காணும். ஆனால் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பொடிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு, என்ன ஃபைனலாக அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் ஆஃபராக ஆயிடுச்சு அடுப்பு. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டாச்சு. ஸோ இந்த வெங்காயம் போட்டு நல்லா வந்து அதை ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் வதக்கினாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணும்போது இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவேன், தக்காளி வேணும்னா தக்காளி ஆட் பண்ணுவேன். பட் இவங்ககிட்ட கேட்டதுக்கு எங்ககிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை போட்டு தான் நாங்கள் உப்புமா பண்ணுவோன்ட்டாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்குங்கன்னு சொல்லி ஃபுல்லாக ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் தம்பி வந்து வதக்கிட்டே இருந்தாப்புல. இந்த வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி ஊற்றணும், தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அளவு பார்த்தீங்கன்னா, நான்லாம் அளந்தே ஊற்றுனது கிடையாது, ஒரு குத்துமதிப்பாக தான் ஊற்றுவேன். நான் பர்ஃபெக்டாக 4 டம்ளரா 5 டம்ளர், இதுக்கு எத்தனை டம்ளர் ரவை போட்டாங்கன்னு தெரில, பட் அழகாக தண்ணியை வந்து பிடிச்சி டம்ளரில் அளந்து வந்து தண்ணி ஊற்றுனது எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நான் சமைச்சது இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் தவறாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணியை 4 டம்ளர் அளந்து ஊற்றிட்டு நடுவில் வர கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. 4 தானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போய் எதையோ நான் ஊற்றுப்பான்னு சொல்லிட்டு திருப்ப வந்ததுக்கப்புறம் 8 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணியை வந்து அடுப்பில் ஊற்றியாச்சு. அந்த ஊற்றினதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கல் உப்பு, செவலை தான் இவங்களோட ரவை உப்புமாவே. அந்த கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், பட் இவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. நான் சமைக்கிறத விட வந்து குக்கிங் லெவல் வந்து இவங்களோட வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த உப்புமாவுக்கு வந்து சைடில் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை வந்து உள்ளே கொட்டணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேப்பா, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோன்னதுக்கப்புறம் அது கொதிக்கிற தண்ணியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கிண்டிட்டு இருந்தாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் கிண்டிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை நல்லா காயட்டும், காய்ச்சதுக்கப்புறம் தான் வந்து உப்புமா வேகும்னாங்க. பட் நான் வந்து கொதித்த உடனே கொட்டிடுவேன். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க செய்கிற விதம் இப்படி தான் சொல்லிட்டு என் தம்பிங்க வந்து சொன்னாங்க. சரி ஓகே கொதிச்சிருச்சு, கொட்டிடலாமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சேப்பா அப்படின்னு நானும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரவையை உள்ளே கொட்டி கிண்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, கொட்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவேன். ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த வேகிற தன்மை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பட் தம்பிங்க வந்து அப்படி பண்ணலை. எல்லாத்தையும் கொட்டிட்டு ஹைலியே வச்சு, ஆனால் உண்மையிலேயே வந்து அது கட்டியாலாம் ஆகலை, நல்லாவே வந்து வந்திருந்தது. கொஞ்சம் கஷ்டம்தான், பசங்க வந்து வெளியில் ஸ்டே பண்ணி வெளியில் சாப்பிட்டா கொஞ்சம் செலவும் ஆகும், உடம்பும் போய்டும்னு சொல்லிட்டு வேலைக்கும் போயிட்டு வந்து சமைக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் எழுந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் சமைச்சு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வந்து தனியாக சமைச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த உப்புமா இவங்க ரெடி பண்ணது. ஸோ எனக்கு வீடியோ ஒன்றும் இல்லைன்னொடனே பேச்சுலரோட குக்கிங் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வழியாக தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனாங்களா என்னன்னே தெரியல, ரொம்ப நேரமாக அது தண்ணியாகவே இருந்தது. அளந்து ஊற்றும் போதே எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, இத்தனை டம்ளர் அத்தனை டம்ளர்னு. ஒரு குத்து மதிப்பாக ஊற்றி வந்து அந்த உப்புமாவை கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் உதிரியாக இருக்கிற மாதிரி ஆக்கலான்னு ரொம்ப நேரம் தம்பி ட்ரை பண்ணாப்புல. பட் அது வந்து அல்வா மாதிரி அந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு. சரி ஓகே, என்ன நம்ம தானே சாப்பிட போகிறோம், எப்படி இருந்தாலும் வாய்க்குள்ளே தானே போக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கம்மியாகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இது உதிரியாக ரெடி பண்ணுவாங்க.
பட் அந்த ரேஞ்சுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த கடாயெல்லாம் ஒட்டாத அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டாங்க உப்புமாவை. அண்ட் இதில் ஹைலைட்டடாக என்ன விஷயம் என்னன்னா, நான் கூட பண்ணாத விஷயம், லாஸ்ட்டில் இந்த டெக்கரேஷன் பயங்கரமாக கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி அதை அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அழகாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி யூடியூப்பில் போடுறீங்க, பக்காவாக ரெடி பண்ணி போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி தூவி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்தது வேறு லெவலில் இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. பட் நான் இதை டேஸ்ட் பண்ணலை. இந்த வீடியோ வந்து பசங்க எப்படி சமைக்கிறாங்கன்ற பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நான் எடுத்து போட்டிருக்கேனே தவிர இதை பார்த்து சமைங்கன்றதுக்காக கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோ டிஸ்க்ளைமரு. இதை பார்த்து ட்ரை பண்ணுறாதீங்க. சரி, பட் பார்க்கறதுக்குமே சரி அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. பட் இவங்க இந்த அளவுக்கு சமைக்கிறதே பெரிய விஷயம் தான் சொல்லி பாராட்டிட்டு மிக்க நன்றிப்பான்னு சொல்லி